மகா கிட்ட வந்து சூர்யா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒத்துக்கினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், நீ உங்கள் வீட்டுக்கு போய் வேலை செய்யுது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே யோசிக்கிறாரு, என்ன இது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாரு. ஏன் இப்படிலாம் வந்து திடீர்னு ஒத்துக்கினா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்தோடனே மகா ஒரு பிளான் பண்ணுறாங்க. உடனே மகா என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சூர்யா கீழே இறங்கி வராரு. அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து மகாவே பார்த்துட்ருக்கேன், என்ன இது ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த இடத்தையே தொடச்ச மாதிரி வந்து பவுலா பண்ணிவிட்டு அப்படியே வந்து தாத்தாவே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தாத்தா வந்து பேப்பர் படிச்சுட்ருக்காரு. உடனே சூர்யா வந்து இறங்கி வராரு. வந்துட்டாரு, இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து பேப்பர் எடுக்கிறாரு படிக்கிறதுக்காக. உடனே சூர்யா கிட்டேருந்து பேப்பரை வெடுக்குன்னு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ தானே படிக்க ஆரம்பிச்சிருங்க, தாத்தா ஆல்ரெடி ஒரு பேப்பர் முடிச்சிட்டாரு, ரெண்டாவது பேப்பர் கேட்பாருன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி போய் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிற சூர்யா, இவ்வளோ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா, அடுத்த பேஜ் படிக்கலாம் நினச்சேன், நீயே தந்து கொடுத்துட்ட அப்படின்றாரு. பரவாயில்ல தாத்தா, தாத்தா உங்களுக்கு வெந்நீர் போட்டு வச்சிட்டேன், உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரூமில் எடுத்து வச்சிட்டேன், அதனால் நீங்கள் போகணுன்னு குளிச்சிக்கலாம் அப்படின்னா சரிம்மா அப்படின்றாங்க. இருங்க தாத்தா, ஓடி போய்ட்டு காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி சொல்லிட்டு குடிக்கிறாரு. சரிங்க தாத்தா, உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து கேளுங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன தாத்தா வந்து இன்னும் ஏன் வீட்டுக்கு போகலன்னு கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு நிமிஷம், என்னம்மா அப்படின்னு என்ன வேணுமோ என்கிட்ட கேட்கலாம், இன்னைக்கு ஃபுல்லாக நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உன்னை வந்து எதுக்காக நீ வீட்டில் இருக்கணும், ஒன்றை தான் நான் வீட்டுக்கு போக சொன்னல, உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருக்க சொன்னல, போலியாமா அப்படின்னோடனே போகணும் தாத்தா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வராங்க. உடனே வந்து ஐயோ நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடுவா போட்டிருக்கு, நம்ம தான் போவேணான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிவிடுவா, அதனால் அது வந்து சொல்லக்கூடாது தாத்தா கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை தாத்தா நான் தான் போவேணான்னு சொன்னேன், நீ ஏன்ப்பா போவேணான்னு சொன்னேன், இல்லை தாத்தா இன்றைக்கி ஒரு நாள் போவேணா, நாளையிலேருந்து போகணுன்னு சொன்னேன், அது இடத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள், இல்லை தாத்தா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, என்ன ஒர்க் இருக்குது சொல்லு நான் கேட்போம் அப்படின்னோடனே உடனே வந்து இல்லை இல்லை எந்த ஒர்க்கும் இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களே தாத்தா கண்டிப்பாக நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு முதல்ல வரியா அப்படி சொல்லிட்டு வா போகலாம் முக்கியமான விஷயம், இல்லை தாத்தா கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், அம்மா தாயே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ரூம் கழிச்சிட்டு போகிறாரு. உடனே வந்து ரூமை உள்ளே போயிட்டு தாப்பாலும் போட்டுறாரு. என்னங்க இது பட்ட பகலில் எல்லாரும் பார்க்குறாங்க, இப்போ போய் தாப்பால் போடுறீங்களே அப்படின்னோடனே ஒன்று நான் ஒன்றும் அதுக்கு தாப்பால் போடல, பின்ன நைட்லேயே நான் எதுவும் செய்ய மாட்டேன், இப்போ பகலில் ஆமாம் ஆமாம் அதுக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கே ஆக மாட்டீங்க, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைங்க நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்கன்னு சொன்னேன். சரி இங்கே பாரு, நான் எதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா, அதான் சொல்லுங்கள் எதுக்காக கூட்டின்னு வந்தீங்க, இங்கே தாத்தா கிட்டே எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது புரியுதா, சரிங்க அப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு போவா, ஆமாம் போ, வேற என்ன நல்ல நாடகம் தான் போடுறல, அதனால் போய் தானே தீரணும், தாத்தா கிட்ட நான் எந்த விஷயத்தையும் நான் பண்ண விஷயத்தை எதுவுமே நீ சொல்லக்கூடாது, நான் சொன்னதெல்லாம் நீ உங்கள் வீட்டுக்கு போனோம் அவ்வளோதானே, போ சரிங்க கண்டிப்பாக நான் போவா, ஏன்னா நான் ஜாலியாக குளிக்கணும் சந்தோஷமாக குளிக்கணும், அம்மா தாயே சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டு நிம்மதியாக குளிமா, குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பி வா, எத்தனை போய் உங்கள் வீட்டில் நானே விட்டுறேன், நிச்சயமாக வாங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. செம்ம கேடியாக இருக்காள் இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற வந்து ஐஸ்வர்யா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கௌதம் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. நீ வந்து என்கிட்ட ரொமான்டிக்காக இருக்கிறது இல்லை பார்த்தியா, சூர்யாவும் வந்து எப்படி ரொமான்டிக் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ்வளோ என் தங்கச்சி கூட ரொமான்டிக்காக இருக்காரு, ஆனால் நீ வந்து ரொமான்டிக்காகவே இல்லை, எங்களை வந்து கண்டுக்கிறதே கிடையாது அப்படி சண்டை போடுறாங்க. என்னது நான் ரொமான்டிக்காக இருக்கேன், நான் இன்னும் இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. இவ இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கையை பிடிச்சி எடுத்தது இவ்வளோ தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிற